அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். சமீபமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். நேற்றைய தினம் கடந்த உரைகளிலெல்லாம் அவர்களின் வீரம் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். இப்போது நாம் அவர்களுடைய அறிவாற்றல், அவர்களிடத்தில் இருந்த இயற்கையாகவே இருந்த வெட்கத்தன்மை, இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ருவிய ஃபி ஹுல்லியத்தில் அவுலியா வ தபக்காத்தில் அஸ்ஃபியா, ஹுல்லியத்தில் அவுலியா தபக்காத்தில் அஸ்ஃபியா போன்ற நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். மா ஹைருன் நிசாஇ, பெண்களில் சிறந்தவர்கள் யார்? எந்த குணம் பெண்களை சிறப்பாக்கி வைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். ஃபலம் நதிரிமான கூலு, எங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியல. அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஃபசார அலியுன் இலா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து நைஸாக எந்திரிச்சு போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல போய் ஃபஅக்பரஹா பிதாலிக, இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வியை சொல்லி இதற்கு பதில் சொல்லித்தா, உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். ஃபகாலத் ஃபஹல்லா குல்த லஹு ஹைருல் லஹுன்ன அல்லா யரைனர் ரிஜால வலா யரவுனஹுன்ன, நீங்கள் இப்படி பதில் சொல்லியிருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள். பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், அவர்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது, அவர்களையும் ஆண்கள் பார்க்கக்கூடாது, அப்படி நடந்து கொள்பவர். அதாவது ஆண்களையும் அவர்கள் பார்க்கக்கூடாது, ஆண்கள் பார்க்கிற மாதிரியும் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கோஷா முறையை, வெட்கத்தை பேணுபவர்கள் தான் சிறந்த பெண்கள் என்பதாக பதில் சொன்னார்கள். அந்த ஹதீஸுக்கான விளக்கத்தை பின்னாடி வரும். ஃபரஜா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமாட்ட இந்த கேள்விக்கான பதிலை கேட்டு திரும்பி வந்தார். பதில் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அக்பரஹு பிதாலிக, ரசூலுல்லாஹ்ட்ட நான் இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பதில் சொன்னார்களோ அந்த பதிலை சொல்லிட்டார். பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், ஆண்களை அவர்கள் பார்க்கக்கூடாது, ஆண்களும் அவர்களை பார்க்கிற விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் தான் சிறந்த பெண்கள் என்பதாக பதில் சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, நாயகத்திற்கு எல்லாமே தெரியுமல்லவா? ஃபகால லஹு மன் அல்லமக ஹாதா, உனக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தது? உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இது நீ உன்னுடைய பதில் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கால ஃபாத்திமா தான் எனக்கு இந்த பதிலை சொன்னாங்கன்னு சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால இன்னஹா பில்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டில் ஒரு துண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவாற்றல் நமக்கு விளங்குகிறது. அவர்கள் எந்த அளவுக்கு கல்வியில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நம்ம இந்த பெண்களுக்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. பெண்களுக்கு கல்வி மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கும் கல்வி அவசியம், பெண்களுக்கும் கல்வி அவசியமாக இருக்கிறது. ஆண்கள் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. நம்ம படிச்சிருக்கிறோம், நம்மளால நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா? நம்ம ஏதாவது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை. நம்முடைய வேலை சூழல் அப்படி, நம்முடைய அலுவல்கள் அப்படி, குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் பெண்கள்.
அவர்கள் தாங்கள் கற்றதை தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள் அல்லவா? பெண்கள் தாங்கள் கற்றதை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத் தருவார்கள். அதனால் பெண்களுக்கு மிக மிக கல்வி அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கால சூழலில் உலக கல்வியின் பாரம் குழந்தைகளை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். நேரமில்லாத ஒரு சூழல். குழந்தைகளுக்கு இரு உலக கல்விகளும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம மார்க்க கல்வி பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். எத்தனையோ குழந்தைகள் மதரசாவுக்கு, இங்கு இருக்கிற எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்கள். மதரசாவுக்கு குழந்தைகள் செல்கிறார்களா என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். மதரசாக்கள் காற்று வாங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்கிறது. ஆக இந்த சூழலில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இரு உலக கல்வியும் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதே சமயத்திலே இந்த உலக கல்வியினுடைய அந்த சுமை என்பது குழந்தைகளை பெருமாக அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் 7 மணிக்கு எழுந்திருச்சு வேன் வந்துடும், ஆட்டோ வந்துடும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழல். மாலையானால் டியூஷன் செல்ல வேண்டும் என்கிற ஒரு சூழல். இப்படியே இது குறித்தே நம்முடைய கண்ணோட்டங்கள் சென்று கொண்டிருக்க, குழந்தைகள் எப்போதுதான் குர்ஆன் ஓதி பழகுவது, எப்போதுதான் இஸ்லாமிய ஒழுக்கங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். இதை தவிர்ப்பதற்கான ஒரு அற்புதமான வழி என்னவென்றால், எத்தனையோ பேர்கள் பணம் காசுகளை சேர்த்து சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு இஸ்லாமியருடைய எதிர்காலம் குறித்த ஒரு சிந்தனை வர வேண்டும். என்னவென்றால், ஒரு அற்புதமான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி, அது மரணத்திற்கு பின்னாலும் பலனளிக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக இரு உலக கல்விகளையும் ஒரு சேர போதித்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும். அது மரணத்திற்கு முன்னாலும் பலனளிக்கிற ஒரு அற்புதமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்த ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஆக கல்வி என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது உலகம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, அதே போல மார்க்கம் சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, இரண்டுமே நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த ஊரில் உருவாக்குவதற்காக பண வசதி படைத்தவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளுடைய வாழ்விலே ஒளியேற்றுவதற்காக, அவர்கள் கல்வியிலே இரு உலக கல்வியிலையும் சிறந்து விளங்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து ஒரு அற்புதமான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். அது நமக்கு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி பெண்கள் குறித்த ஒரு செய்தியாக இருக்கிறது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது, ஆண்களும் அவர்களை பார்க்கிற விதத்திலே நடக்கக்கூடாது என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைய பெண்களின் நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் கடை வீதிகள் பெண்களே காட்சி பொருளாக இருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, பெண்கள் அன்றைக்கு வெள்ளை துப்பட்டி தான் அணிந்திருப்பார்கள். இன்றைக்கு இருப்பதை போல புர்காக்கள் நடைமுறைக்கு இல்லாத காலத்திலே வெள்ளை துப்பட்டி அணிந்திருக்கிற அந்த பெண்கள் அதிகமாக வெளியே நடமாடுவதை பார்க்க முடியாது. ஆண்கள் வந்தால் அவர்கள் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொள்வார்கள். இன்றைய சூழல் எப்படி என்றால் தலைகீழாக மாறிவிட்டது. பொம்பளைங்க வராங்க, ஆம்பளைங்க ஒதுங்கி போங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் ஆகிவிட்டது. ஆண்களை பார்த்து பெண்கள் ஒதுங்கிய காலம் போய் இன்றைக்கு பெண்களை பார்த்து ஆண்கள் ஒதுங்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புர்காக்கள் என்கிற பெயரால் இன்றைக்கு அவைகளே கவர்ச்சி பொருளாக ஆகிவிட்டதை பார்க்க முடியுது. பட்டர்ஃப்ளை புர்கா, என்னென்னமோ ஃபேஷனாக புர்காக்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. அவர்கள் தங்களுடைய உள்ளே இருக்கிற ஆடைகளையும் தங்களுடைய அலங்காரத்தையும் மறைப்பதற்காகத்தான் புர்கா. அந்த புர்காவே இன்றைக்கு காட்சி பொருளாக மாறிவிட்டதை பார்க்க முடிகிறது. அந்த புர்காவை இன்றைக்கு காட்சி பொருளாக ஆகிவிட்டது. டைட் புர்கா, ஃபேஷனான புர்காக்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆகிவிட்டது. பெண்களுடைய நிலை இன்றைக்கு மிக மிக யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெண்கள் ஆண்களை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது,
அதே போல ஆண்களும் அவர்களை பார்க்கிற விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட வெட்கமிக்கவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் இன்றைய இஸ்லாமிய பெண்களின் நடைமுறை தலைகீழாக மாறிப்போய்விட்ட சூழலை பார்க்கிறோம். மிக வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், அந்த மார்க்க அறிவு சரியாக புகுத்தப்படாத காரணத்தினாலே பெண்கள் எப்படி ஆண்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், ஆண்கள் எப்படி பெண்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய மார்க்கத்திலே அதை சரியாக அறியாத காரணத்தினாலே, புரியாத காரணத்தினாலே பெண்கள் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், குலைந்து குலைந்து பேசாதீர்கள் என்று பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான். குலைந்து பேசாதீர்கள், அவங்களுடைய குரலே மறைக்கப்பட வேண்டும். யாராவது வீட்டுக்கு வந்து ஒரு நம்முடைய கணவரை பற்றி கேட்கிறார் என்றால் அவர் எங்கே என்று, வெளியே போயிருக்கிறார் என்று பற்றென்று சொல்லிவிட வேண்டும், அவ்வளவுதான். அங்கே அவர்களிடத்திலே குலைந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. அவர்களுடைய குரலே கவர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி குலைந்து பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, அந்த பெண்கள் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டிலேயே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பெண்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை உருவாக்கவில்லை. ஆண்களை சார்ந்ததுதான் எல்லாம், ஆண்களை சார்ந்ததுதான் எல்லாம். வீட்டுக்கு குடும்பத்திற்குரியான வருமானங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது, அவர்களுக்குரிய பொருளாதார மேம்பாடு எல்லாம் ஆண்களை சார்ந்தது. அவர்களுக்கு எந்த கடமையும் நம்முடைய மார்க்கம் வைக்கவில்லை. அவர்கள் குழந்தையை வளர்த்து கொண்டு இருப்பது தான் அவர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் மர்அத் அவ்ரத்துன் இதா ஹரஜத் மின் புயூதிஹா இஸ்தஸ்ரஃபஹ ஷைத்தான். பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள். அவள் வீட்டை விட்டு வெளியேறினால் ஷைத்தான் அவளை அலங்கரித்து காட்டுகிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் அவளை அலங்கரித்து காட்டுகிறான். எனவே அவர்கள் அப்படி வெட்கத்தை பேணி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நான் பாக்கியத்தை மலருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.